இது ஒரு எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய நாகரிகம். ஏன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறாங்க. சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழி நம்முடைய தமிழ். அப்படி இருக்கும் பொழுது மனித கலாச்சாரம் ஆரம்பத்தில் ஆதியில் இங்கிருந்து தான் மனித கலாச்சாரமே இருந்திருக்க முடியும். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இத ஏன்னா மனிதர்கள் இருந்தனாலதான் மொழி வந்திருக்கும். ஒரு தொன்மையான மொழி இருந்தனாலதான் ஆதி தமிழர்கள் அங்க இருந்திருப்பாங்க. அதனால இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 5300 ஆண்டுகளுக்கு மேல அப்படிங்கிற ஒரு வரலாற்று சான்று நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா சயின்ஸ் எப்பொழுதுமே வளர வளர பல புதிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால் இன்னும் வருங்காலத்தில் இது 5300 ஆண்டை விட பழமையான ஆண்டுன்னு சொல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். ஏன்னா கார்பன் டேட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டு இருக்கு. வருகின்ற காலத்துல இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து நம்முடைய தலைமுறை எல்லாம் வரும் பொழுது 5300 ஆண்டை விட இன்னும் பழமையான ஒரு காலகட்டத்தில் இங்கே கருவிகள், உபகரணங்கள், விவசாயம் அந்த காலத்திலே செய்வதற்கு தேவையான கருவிகள் என்ன இருந்துச்சோ அது எல்லாம் கூட இன்னும் பழமை என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த நேரத்தில் இது நம்ம எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு தமிழனுக்கும் இது சந்தோஷமான ஒரு விஷயம். குறிப்பாக இரும்பு, அயன், அது நம்முடைய பகுதியில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே அது புழக்கத்தில் இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்று. அதை வரவேற்கின்றோம். ஒரு தமிழனாக நாம் எல்லோரும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கின்றோம்.